உங்களின் இனச்சேர்க்கை நிகழ்வைப் பற்றி கூறுங்கள். பெண் கொசு ஒரு ஆண் கொசுவுடன் சேர்ந்து ஒரே முறை இனச்சேர்க்கை செய்கிறது. அதனால் கிடைக்கும் உயிரணுக்களை அதன் உடலுக்குள் உள்ள சிறிய அறைக்குள் சேமித்து வைத்துக் கொள்கிறது. பின்னர் பெண் கொசு அந்த உயிரணுக்களை பல்வேறு முறை முட்டையிடும் போது பயன்படுத்திக் கொள்கிறது. இனச்சேர்க்கைக்கு பிறகு ஆண் கொசு சில நாட்களிலேயே இறந்து விடுகிறது. முட்டையிடும் செயல்முறையைப் பற்றி கூறுக. இனச்சேர்க்கைக்கு பின் பெண் கொசுக்கள் ரத்தத்தை குறித்து முட்டைகள் உருவாக தேவையான புரதம் மற்றும் இதர சத்துக்களை பெற்றுக் கொள்கிறது. பின்னர் ஏலஸ் கொசுக்கள் மழைநீர் சிக்கக்கூடிய பழைய டயர் பிளாஸ்டிக் குப்பைகளிலும், அனோபியஸ் கொசுக்கள் கிணறு ஏரி பசுமையான நிலப்பகுதிகளிலும், கியூரக்ஸ் கொசுக்கள் சேட்டு நீர் கழிவு நீர் ஆறுகளில் தூய்மை இல்லாத பகுதிகளிலும் முட்டைகள் வைக்கின்றன. பெண் கொசு ஒரு முறையில் 100 - 200 முட்டைகள் எனும் திறன் கொண்டவை. முட்டைகளின் உயிர்ப்புத்தன்மை பற்றி கூறுக. பெரும்பாலான கொசுக்கள் தண்ணீரில் முட்டைகளை இடுகின்றன. அந்த தண்ணீர் உலர்ந்து போனாலும் சில வகை முட்டைகள் சில மாதங்கள் வரை உயிர்ப்புடன் இருக்கும். தண்ணீர் திரும்ப கிடைத்தால் அவை உடனே உயிர் பெறும். ஏலஸ் கொசுக்களின் முட்டைகள் 6 மாதம் வரை உயிர்ப்புடன் இருக்கும். அனோபிலஸ் மற்றும் கியூலெக்ஸ் கொசுக்களின் முட்டைகள் நீண்ட நாட்களுக்கு உயிர்ப்புடன் இருக்க முடியாது. உங்களின் கண்களை பற்றி கூறுக. இந்த காணொளியில் நீங்கள் காண்பது போல் இருக்காது எங்கள் கண்கள். எங்களின் கண்கள் பல ஆயிரக்கணக்கான சிறிய லென்ஸால் ஆனது போல் இருக்கும். ஒவ்வொரு கண்ணும் பக்கவாட்டில் இருப்பதால் வட்டம் சுற்றிய பார்வை கிடைக்கும். அதாவது 360 டிகிரி பார்வை அளிக்கிறது. இது சேட்டை தவிர்ப்பு மற்றும் உணவு தேடலுக்கு உதவுகிறது. மற்றும் நகரும் பொருட்கள், வெளிச்சம், நிற வேறுபாடுகளை காணும் திறனும் உண்டு. உங்களின் மூக்கை பற்றிய தகவல்களை கூறுங்கள். எங்களுக்கு மூக்கு போல் செயல்படும் உணர்வை உணரும் உறுப்பு உள்ளது. மூக்கு போன்ற பம்புகள், அதாவது ஆண்டனா போல் செயல்படும். இதில் இருக்கும் நரம்புகள் ஒலி அலைகளை உணரும் திறன் கொண்டது. குறிப்பாக நாங்கள் பெண் கொசுக்கள் பறக்கும் போது உண்டாகும் ஒலி அலையை கேட்டு கண்டறிவோம். எங்களுக்கு உடலில் உள்ள சிறிய துவாரங்கள் மூலங்கள் சுவாசிக்கிறோம். இந்த சுவாச வழி வாயிலாக பிராணவாயு நேரடியாக உடலுக்குள் செல்லும். அதாவது நேரடியாக செல்களில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட இரத்த வகை கொண்டவர்களை அதிகம் கடிக்கும் பழக்கம் உண்டா? பொதுவாக பெண் கொசுக்கள் உடல் வெப்பம், கார்பன் டை ஆக்சைடு, வியர்வை, சர்மம் உற்பத்தி செய்யும் ரசாயனங்கள் வைத்துதான் கடிக்கின்றன. இரத்த மனைக்கு ஏற்ப சில நபர்களின் தோலில் உள்ள ரசாயனங்களில் மாற்றங்கள் உள்ளன. இதனாலேயே ஓ வகை ரத்தம் உள்ளவர்களை அதிகமாகவும், ஏ வகை ரத்தம் உள்ளவர்களை குறைவாகவும், பி வகை ரத்தம் உள்ளவர்களை இடைநிலையிலும் கடிக்கின்றன.